நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் 64,000 கோடி, ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் துறையில் 60,000 கோடி, சுரங்கம் மற்றும் கனிம வளத்துறையில் 60,000 கோடி, எரிசக்தி துறையில் 55,000 கோடி, கலால் வரி டாஸ்மாக் 50,000 கோடி, பத்திரப்பதிவுத்துறை 20,000 கோடி, நெடுஞ்சாலை துறையில 20,000 கோடி, நீர் ஆதாரத்துறையில 17,000 கோடி, சென்னை மாநகராட்சியில 10,000 கோடி, தொழில்துறையில 8,000 கோடி, பள்ளி கல்வித்துறையில 5,000 கோடி, மக்கள் நல்வாழ்வுத்துறையில 5,000 கோடி, வேளாண்மை துறையில 5,000 கோடி, சமூக நலத்துறையில 4,000 கோடி, உயர்கல்வித்துறையில 1,500 கோடி, இந்து சமய அறத்துறையில 1,000 கோடி, ஆதி திராவிட நலத்துறையில 1,000 கோடி, சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறையில 750 கோடி, இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறையில 500 கோடி, சிறைத்துறையில 500 கோடி, சுற்றுலாத்துறையில 250 கோடி, பால்வளத்துறையில 250 கோடி, இப்படி பல்வேறு துறைகளில் கொள்ளையடித்தது எப்படி என்பதிலே திராவிட முன்னேற்ற கழகம் குறிப்பாக இருந்திருக்கு. ஆட்சி நிர்வாகம் சீராக இல்லாமல் சட்ட ஒழுங்கு சந்தி சிரித்துள்ளது. மக்களுக்கு போதிய பாதுகாப்பில்லை. தமிழகத்தில் தொழில் துவங்க வந்த முதலீடுகள் அண்டை மாநிலத்துக்கு சென்று விட்டன. அதோடு இப்ப நாங்கள் கொடுக்கப்பட்டதுல பட்டியலில் சுமார் 4 லட்சம் கோடி இந்த 4.5 ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில பல்வேறு துறைகள் ஊழல் நடைபெற்றுள்ளது. அந்த ஊழல் நடைபெற்ற என்னென்ன ஆதாரங்கள் வேணுமோ அதையெல்லாம் நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். இந்த புத்தகத்தில் முழுமையான விவரங்கள் நாங்கள் கொடுத்திருக்கிறோம். நான் குறிப்பிட்ட துறைகளில் ஒவ்வொரு துறையிலும் எத்தனை ஆயிரம் கோடி ஊழல் நடைபெற்றது என்ற விவரம் முழுமையாக இந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கிறது, ஆதாரத்தோடு இடம்பெற்றிருக்கிறது. இதை மாண்புமிகு மேதகு ஆளுநருக்கு கொடுத்திருக்கிறோம். ஆளுநரிடத்திலும் கோரிக்கை வைத்திருக்கின்றோம். இந்த 4.5 ஆண்டு காலத்தில் பல்வேறு துறைகளில் நடைபெற்ற 4 லட்சம் கோடியை இதை ஒரு விசாரணை கமிஷன் அமைத்து விசாரிக்க வேண்டும். இந்த விசாரணை கமிஷனுக்கு உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதியை நியமிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம். தற்பொழுது செய்தியாளர்களை சந்தித்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமைச்சர்கள் தொடர்புடைய முறைகேடுகளுக்கான ஆதாரங்களை ஆளுநரிடம் தான் வழங்கியிருப்பதாகவும் ஒவ்வொரு அமைச்சரும் அவரவர் துறையில் எவ்வளவு ஊழல்களை செய்திருக்கிறார்கள் என்ற பட்டியல் அடங்கியதையும் அவர் வாசித்த அந்த காட்சிகளை பார்த்தோம். விரிவான விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் இணைகிறார். ராஜேஷ், விரிவான விவரங்களை வழங்கலாம். தமிழக அரசினுள் கடந்த 4.5 ஆண்டுகளில் பல்வேறு துறைகளில் சுமார் 4 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடைபெற்றிருப்பதாக பல்வேறு குற்றச்சாட்டுகளை இபிஎஸ் பத்திரிகையாளர்களிடம் தெரிவித்திருக்கின்றார். அதற்கான ஆதாரங்களை ஒரு புத்தகமாகவே போட்டு ஆளுநரிடம் நாங்கள் புகாராக கொடுத்திருக்கிறோம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதன்படி அமைச்சர் நேருவினுடைய நகராட்சி நிர்வாகத்துறையிலே 64,000 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடைபெற்றிருப்பதாகவும் அமைச்சர் திண்டுக்கல் பெரியசாமி அவருடைய அந்த துறையிலே ஊரக வளர்ச்சி துறையிலே 60,000 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடைபெற்றிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் சுரங்கம் மற்றும் கனிம வளத்துறையில் 60,000 கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றிருப்பதாகவும் எரிசக்தி துறையிலே 55,000 கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் முத்துசாமி அவர்களுடைய இந்த டாஸ்மாக் துறையில் 50,000 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடைபெற்றிருக்கிறது எனவும் அமைச்சர் மூர்த்தி பதவி வகிக்கக்கூடிய அந்த பத்திரப்பதிவு துறை அதில் சுமார் 20,000 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடைபெற்றிருப்பதாகவும் குற்றச்சாட்டுகளை அடுக்கியிருக்கிறார். மேலும் அமைச்சர் ஏவாவேலு பதவி வகிக்கக்கூடிய நெடுஞ்சாலை துறையில் 20,000 கோடி ரூபாய் அளவுக்கு இந்த 4.5 ஆண்டுகளில் ஊழல் நடைபெற்றிருப்பதாகவும் அதற்கான ஆவணங்களையும் ஆதாரங்களையும் கவர்னரிடம் கொடுத்திருப்பதாக இபிஎஸ் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் நீர்வளத்துறை இந்த நீர் ஆதாரத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவருடைய வசம் இருக்கக்கூடிய நீர் ஆதாரத்துறை இதில் 17,000 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடைபெற்றிருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் மேயர் பிரியா இருக்கக்கூடிய சென்னை மாநகராட்சியில் 10,000 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடைபெற்றிருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அமைச்சர் டிஆர்பி ராஜா பதவி வகிக்கக்கூடிய
தொழில்துறை, அந்த தொழில்துறையை பொறுத்தவரையில 8000 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடைபெற்றிருக்கிறது என்று இபிஎஸ் குறிப்பிட்டிருக்கிறார். இப்படி பல்வேறு துறைகளில் ஊழல் நடைபெற்றிருப்பதாக அவர் பட்டியலை வாசித்திருக்கிறார். மேலும் பள்ளிக்கல்வித்துறையிலே 5000 கோடி ரூபாய் அளவுக்கும், அமைச்சர் மாசு இருக்கக்கூடிய மக்கள் நல்வாழ்வுத்துறையிலே 5000 கோடி ரூபாய் அளவுக்கும் ஊழல் நடைபெற்றிருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார். கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அவருடைய துறையிலே 5000 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடைபெற்றிருப்பதாக தமிழக ஆளுநரிடம் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி புகாராக கொடுத்திருக்கின்றார். தொடர்ந்து பல்வேறு துறைகளில் நடைபெற்றிருக்கக்கூடிய ஊழல் சம்பந்தமான பட்டியலை அவர் கொடுத்திருக்கின்றார். இந்த ஊழல் சம்பந்தமாக தமிழக ஆளுநர் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த 4.5 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்றும், தொடர்ந்து ஊழல் செய்வதிலேதான் திமுக அமைச்சர்கள் கவனம் செலுத்தியிருக்கிறார்கள், அதன் காரணமாகத்தான் தங்களுடைய அந்த துறைகளில் ஒவ்வொருவரும் போட்டி போட்டு ஊழலை செய்திருக்கிறார்கள் என்று பரபரப்பாக பல்வேறு குற்றச்சாட்டுக்களை அவர் முன்வைத்திருக்கிறார். மேலும் கீதா ஜீவன் அவர்களுடைய சமூக நலத்துறையிலே 4000 கோடி ரூபாய் அளவுக்கும், தற்போது கோவிச்செழியன் அவர்கள் இருக்கக்கூடிய உயர்கல்வித்துறையிலே 1500 கோடி ரூபாய் அளவுக்கும் ஊழல் நடைபெற்றிருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இந்து சமய அறநிலையத்துறையிலே 1000 கோடி ரூபாய் அளவுக்கும், ஆதி திராவிட நலத்துறையிலே 1000 கோடி ரூபாய் அளவுக்கும் ஊழல் நடைபெற்றிருப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார். சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறையிலே 750 கோடி ரூபாய் அளவுக்கும், இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு துறையிலே 500 கோடி ரூபாய் அளவுக்கும் ஊழல் நடைபெற்றிருப்பதாக தொடர்ந்து அமைச்சர்கள், துணை முதலமைச்சர் என்று பலருடைய துறையும் சுட்டி காண்பித்து அவர் குற்றச்சாட்டுகளை அடுக்கியிருக்கிறார். இது தவிர சிறைத்துறை, சுற்றுலாத்துறை ஆகியவற்றில் தலா 500 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடைபெற்றிருப்பதாகவும், பால் வளத்துறையிலே மட்டும் 250 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடைபெற்றிருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டுகளை அடுக்கியிருக்கிறார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு துறைகள், காவல்துறையை தவிர்த்து மற்ற பல துறைகளை அவர் இந்த பட்டியலில் இணைத்திருக்கின்றார். ஒவ்வொருவர் துறையிலும் இந்த 4.5 ஆண்டுகளில் எவ்வளவு ஊழல் நடைபெற்றிருக்கிறது என்பதை தன்னுடைய கவனத்திற்கு வந்திருப்பதாகவும், அதற்கான ஆதாரங்களையும் ஆவணங்களையும் திரட்டி அதை ஒரு கோப்பாக தயாரித்து அதனை தற்போது தமிழக ஆளுநர் RN ரவியிடம் கொடுத்திருப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார். எப்படி திமுக ஆட்சியில் பல்வேறு துறைகளில் இந்த ஊழல் நடைபெற்றிருக்கிறது என்பதையும் விவரமாக குறிப்பிட்டிருப்பதாகவும், 4 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு இந்த ஊழல் நடைபெற்றிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து திமுகவினர் தங்களுடைய குடும்பத்திற்கு சொத்து சேர்ப்பதற்காக இந்த 4.5 ஆண்டு கால ஆட்சியை பயன்படுத்தினார்கள் என்றும் பரபரப்பான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கின்றார். தொடர்ந்து திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகி இருப்பதோடு மட்டுமில்லாமல் சாதாரண பொதுமக்களுடைய அந்த பாதுகாப்பு என்பது ஒரு பெரும் கேள்விக்குறியாக மாறி இருக்கிறது எனவும் எடப்பாடி பழனிசாமி இந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலே தெரிவித்திருக்கின்றார். தொடர்ந்து இது சம்பந்தமாக அவர் ஆளுநர் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க போகிறார், அந்த கோப்புகளை என்ன செய்ய போகிறார் என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஏற்கனவே 2 ஆண்டுகளுக்கு முன்பும் தமிழக ஆளுநரை சந்தித்து இதே போன்ற ஒரு பட்டியலை எதிர்க்கட்சி தலைவர் கொடுத்திருந்தார். இதற்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியிலே இருந்தபோது அப்போதைய எதிர்க்கட்சி தலைவர் MK ஸ்டாலின் அவர்களும் அப்போதைய அதிமுக ஆட்சியிலே ஊழல் பட்டியலை ஆளுநர்களிடம் கொடுத்திருக்கிறார்கள். எனவே எதிர்க்கட்சி வரிசையில இருக்கக்கூடியவர்கள் இந்த ஊழல் புகார்களை கொடுத்து வரக்கூடிய இந்த சூழலில் இந்த புகார் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.